டெய்லி மிட் நைட்ல கிச்சன்ல இருக்கிற பைப்ல தண்ணி விழுவுற சத்தம் இவங்க காது கிட்ட ரொம்ப வேகமாவே கேக்குமா. அந்த சத்தத்தை கேட்டாலே இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்ற பீதியில தான் அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் இருந்திருக்காங்க. ஏன் அந்த தண்ணி சத்தத்தை கேட்டோன்னே எல்லாரும் பயப்படுறாங்க? அப்படி அந்த வீட்ல என்னதான் இருக்கு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து முடிங்க. அந்த குடும்பத்துல மொத்தம் 5 பேர் தான். அம்மா, அப்பா, 3 குழந்தைங்க. 3மே பெண் குழந்தைங்க தான். ஒருத்தவங்களுக்கு வயசு 4, இன்னொருத்தவங்களுக்கு வயசு 9, இன்னொருத்தவங்களுக்கு வயசு 12. விஷ்ணு, ராதா இந்த கதையில இவங்களுக்கு நான் வச்ச பேரு. விஷ்ணுவும் ராதாவும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளாவே ஒரு சொந்த வீடு வாங்கணும் தான் இவங்களுக்கு கனவு. அதுவும் வேலை செய்யற இடத்துல பக்கத்திலேயே கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொரு வீடா தேட ஆரம்பிச்சாங்க. விஷ்ணு ராதாவும் நினைச்ச மாதிரியே வேலை செய்யற இடம் பக்கத்திலேயே அவங்களுக்கு ஒரு வீடு அமைஞ்சது. அந்த வீடை பார்த்தோன்னே அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. பாக்குறதுக்கு அழகாவும் பெருசாவும் இருந்துச்சு. பத்தாவதுக்கு அந்த வீட்டுல மொத்தம் 5 ரூம்பு, ஒரு ரூம்பு வந்து ஸ்டோர் ரூம்பு. அப்ப இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம ஒரு ரூம்பும் குழந்தைங்க பெருசாயிட்டோம்னா ஆளுக்கு ஒரு ரூம்பு கொடுத்துடலாம். பத்தாவதுக்கு அவங்க வீடு வாங்கின இடமும் கொஞ்சம் வசதியான இடம் தான். பக்கத்திலேயே வந்து ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், ஷாப்பிங் மால் எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கிறனால அவங்க அந்த வீட்டை வாங்கினாங்க. ஆனா அந்த வீட்டை வாங்குற மின்னுக்கு அந்த ஓனர் அந்த வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அதனால என்னவோ அவங்களுக்கு கூட இந்த வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமலே அந்த வீட்டை அவங்களும் வாங்கினாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. இந்த வீடுனால அவங்க மொத்த குடும்பமே நிலக்கொலைய போகுதுன்னு அப்ப அவங்களுக்கு தெரியாது. அந்த வீடு வாங்கி கிரக பிரதேசம் எல்லாம் முடிச்சு ஒரு வாரம் கழிச்சுதான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ராதா வேலை முடிஞ்சு வந்து அவசரமா குழந்தைங்களுக்காகவும் ஹஸ்பண்டுக்காகவும் சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப மணி 8 தான் ஆகும். இவங்க சமைச்சிட்டு இருக்கிறப்ப இவங்களோட பின்னாடி யாரோ கிராஸ் பண்ணி போன மாதிரி தெரிஞ்சுது. ஆனா அவங்க சமைக்கிற பிஸியில இருந்தனால அவங்க பின்னாடி திரும்பி பார்த்துட்டு என்னமோ ஏதோ நினைச்சிட்டு அவங்க சமையல கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சன்ல இருக்கிற வாஷ்ரூமோட லைட்டை ஆன் பண்ணிட்டு உள்ளுக்கு போய் கதவு சாத்துற சத்தம் இவங்களுக்கு கிளியராவே கேட்டுச்சு. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க 3 குழந்தைல யாரோ ஒரு ஆளுதான் வாஷ்ரூமுக்கு போயிருக்காங்கன்னு. இவங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் பக்கத்துல போனாங்க. அங்க போறப்ப லைட் ஆன்ல இருந்துச்சு. அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது, இவங்க சமைச்சிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒரு பிள்ளைங்க தானே உள்ளுக்கு போயிட்டு கதவை சாத்துனாங்க. சோ அந்த நினைப்புல ஏய் உள்ள யாரடி, சீக்கிரம் வெளியே வா, நான் வாஷ்ரூம் போனோம் அப்படி சொல்லி கூப்பிடுறப்ப உள்ள இருந்து எந்த சத்தமுமே வரல. இவங்க திரும்ப திரும்ப அந்த வாஷ்ரூம் கதவை தட்டுறப்ப உள்ள இருந்து எந்த சத்தமும் வர கிடையாது. அப்புறம் தான் அவங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. வாஷ்ரூமோட கதவு லைட்டா திறந்து இருக்கிறது. இவங்க திறந்து பாக்குறப்ப உள்ள யாருமே இல்லை. ஆனா வாஷ்ரூமோட லைட் மட்டும் ஆன்ல இருந்துச்சு. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க 3 பிள்ளைல யாரோ ஒரு ஆளு தான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு லைட் அடைக்கல போல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே சாப்பிட கூப்பிட்டாங்க. இவங்க வாஷ்ரூமுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 3 பிள்ளைங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. யாரு வாஷ்ரூம் போனா, ஏன் லைட்டை சாத்தல, ரொம்ப நேரம் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்றப்ப வந்து 3 பிள்ளைங்களும் நாங்க போகவே இல்லையே, நாங்க டிவி தானே பார்த்துட்டு இருந்தோம், யாரும் வாஷ்ரூம் பக்கமே போலேன்னு சொல்றப்ப வந்து இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாவே ஆயிடுச்சு. இவங்களால இவங்க பிள்ளைங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே கேட்டுச்சு அந்த லைட்டை ஆன் பண்ற சத்தமும் கதவு சாத்துற சத்தமும். அவங்க திரும்பவும் அவங்க பிள்ளைங்க கிட்ட பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க சொல்லி கேக்குறப்ப அந்த பிள்ளைங்க இல்லவே இல்லைன்னு சொல்றப்ப வந்து சரி பரவாயில்ல, இதை பத்தி நம்ம ஒண்ணும் பெருசா கேட்டுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டாங்க. இவங்க தூங்க போகாத மினுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லி கேக்குறப்ப நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ படுத்து தூங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் தூங்கிட்டாங்க. இவங்க நல்லா படுத்து அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப மணி ஒரு 1:30 இருக்கும். இவங்க பக்கத்துல யாரோ கட்டி பிடிச்சி தூங்குற மாதிரி இவங்களுக்கு ஃபீலா இருந்துச்சு. ஆனா இவங்க ஹஸ்பண்ட் தானேன்னு சொல்லிட்டு இவங்களும் பேசாம படுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போன் ரிங் ஆனிச்சு. இந்த நேரத்துல நமக்கு யாரு கால் பண்றான்னு சொல்லிட்டு போன் எடுத்து பாக்குறப்பதான் தெரிஞ்சது, அந்த போன் கால்ல ஹபின்னு ரிங் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு அந்த போன் காலை பார்த்த கையோட ஒரே ஷாக். அப்ப யாரு பக்கத்துல படுத்திருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறப்ப அங்க யாருமே இல்ல. உடனே போயிட்டு அவங்க லைட் ஆன் பண்ணி பாக்குறப்பயும் அந்த பெட்ரூம்ல யாருமே இருக்க கிடையாது. அப்போ நம்ம பக்கத்துல படுத்தது யாரு, யாரு நம்மள கட்டி பிடிச்சான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப போன் ரிங் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க அந்த போனை ஆன்சர் பண்ணி பேசுறப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் எவ்வளவு நேரம் தான் நான் வெளியே நிக்கிறது, 10 நிமிஷமா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீட்டு சாவியை விட எங்கேயோ மறந்து வச்சுட்டேன், நீ வந்து கேட்டை திறன்னு சொல்றப்பதான் அப்பதான் அவங்களுக்கே ஒரு நிமிஷம் புரிஞ்சுது அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்கு வரல, அவரு இப்பதான் வேலை முடிஞ்சு வந்திருக்காருன்னு. அவங்க உடனே கீழே இறங்கி போயிட்டு கேட்டு கதவை திறந்தாங்க. கேட்டு கதவை திறக்கிறப்பவே அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட முகத்தை பார்த்தாரு. அவங்க ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டையே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க.
அவங்க ஹஸ்பண்ட் ஏன் என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பாக்குற, நவரு அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப இவங்க இந்த விஷயத்த சொல்லாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒருவேளை சொன்னா நம்புவாரா, இல்ல இப்ப நடந்தது உண்மையா இது கனவான்னு அவங்களுக்கேக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டு இவங்களும் ரூமுக்கு போயிட்டாங்க. ரூமுக்கு போயும் அவங்க அதை பத்தி தான் யோசிச்சாங்க. யாரு பக்கத்துல படுத்திருப்பா, ஒருவேளை கனவா இருக்குமோ, நம்மள சுத்தி என்னதான் நடக்குதுன்னு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. மறுநாள் எப்போதும் போல இவங்க 2 பேரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. 3 பிள்ளையுமே புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கீழே போயிட்டு கதவு திறந்து பாக்குறப்ப திடீர்னு அம்மான்னு அலற சத்தம் 3 பேரோட குரலும் மேல வரைக்கும் வேகமா கேட்டுச்சு. இவங்க அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் 2 பேருமே கீழே இறங்கி வந்து பாக்குறப்பதான் தெரிஞ்சுது, வாசலுக்கு நடுவுல பூனை இறந்து கிடக்குது. நீங்க என்ன கேட்கலாம், பூனை தானே செத்து கிடந்துச்சு, எதுக்கு அந்த 3 பிள்ளைங்க அப்படி கத்துனுச்சிங்கன்னு. ஏன்னா அந்த பூனை செத்து கிடந்த விதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. அந்த பூனைய 3 நாய்ங்க சேர்ந்து கொதர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்துச்சு. குடல் எல்லாம் வெளியே வந்து 4 காலும் தனியா இருக்குது. அதோட கழுத்து அப்படியே என்னமோ கடிச்சு ஒரு பக்கம் தனியா கிடக்குது. பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா அவங்க வீட்டை சுத்தி அலாம் போட்டிருக்காங்க. சோ அந்த வீட்டுக்குள்ள பூனை வந்தாலும் சரி, நாய் வந்தாலும் சரி, எது வந்தாலும் கண்டிப்பா அலாம் அடிக்கும். பத்ததுக்கு அவங்க வீட்டு காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமா இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல எகிரி குதிக்கவும் முடியாது. அப்படியே எகிரி குதிக்க ட்ரை பண்ணாலும் நீங்க பாத்திருப்பீங்க, சில பேர் வந்து இந்த காம்பவுண்ட் மேல வந்து அந்த இரும்பு கம்பி மாதிரி இருக்கும். அந்த இரும்பு கம்பியை தொட்டா ஷாக் அடிக்கும். அவங்க அந்த மாதிரி கூட செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அங்க ஒரு பேர்ட்ஸ் போய் உக்காண்டா கூட டக்குன்னு ஷாக் அடிச்சு இறந்துரும். அதே மாதிரி அங்க பூனையோ நாயோ வந்து உள்ளுக்கு போறதுக்கு வசதியும் கிடையாது. அப்படியே வந்தாலும் அங்க அலாம் அடிக்கும். இவ்வளவும் தாண்டி எப்படி அந்த பூனை வீட்டுக்குள்ள வந்திருக்கும். பத்தாவதுக்கு அவங்களும் நாய் வளர்க்க கிடையாது, அக்கம் பக்கத்துல வீட்லயும் நாய் இல்லை. அப்ப எப்படி இந்த மாதிரி ஒரு பூனை கொதர்ன நிலைமையில செத்து கிடக்கும்னு இவங்க 2 பேத்துக்குமே புரியல. உடனே போயிட்டு அவங்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல மட்டும் சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல, அப்படியே பிளாங்கா தான் இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் அந்த சிசிடிவி கேமரா பாக்குறப்ப அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு காட்டல. ஆனா விடிய காலையில 5 மணிக்கு திரும்பவும் கேமரா ஆன் ஆயிருக்கு. அப்பதான் அந்த பூனை செத்து கிடக்கிறத இவங்க அந்த சிசிடிவி கேமரால பாக்குறாங்க. சரி, இது பிள்ளைங்க மனுக்கு காட்டிக்க வேண்டாம், அப்ப அவங்க இன்னும் பயந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போச்சு சுத்தமா கழுவிட்டு அவங்களும் கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா வேலைக்கு போயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு 2 பேருமே நேத்து என்ன நடந்திருக்கும், ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு அவங்களுக்குள்ளால ஒரு கேள்வி வந்துகிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் எப்போதும் போல வேலை முடிச்சு பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியே சாப்பிட போனாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் பிள்ளைங்க கூட உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரூம்ல போயிட்டு படுக்க போயிட்டாங்க. அவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப 2:30 மணிக்கு அவங்களோட கிச்சன் பைப்ல இருந்து தண்ணி உழுவுற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. அதுவும் தண்ணி திறந்து உழுவுற சத்தம் கிடையாது, தண்ணி சொட்ட சொட்ட விழுந்த அந்த சத்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க ரூமோட பக்கத்திலேயே கேட்டுச்சு. அவங்க தங்கி இருக்கிறது டபுள் ஸ்டோரி ஹவுஸ். அவங்க ரூம்ல படுத்திருந்தாலும் கிச்சன் பைப்ல தண்ணி ஒழுகுற சத்தமோ இல்ல திறந்து விட்டாலும் அவ்வளவா கேட்காது. ஆனா அன்னைக்கு மட்டும் அந்த பைப்ல இருந்து தண்ணி ஒழுகுற சத்தம் ரொம்ப கிட்டவே கேட்டுச்சு. என்னடா இது தண்ணி சத்தம் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கீழே இறங்கி வந்து பாக்குறப்ப கிச்சன்ல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல பிள்ளைங்களும் முடிச்சுட்டாங்க, அப்பா அம்மாவும் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் படுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அதே மாதிரி சத்தம் தான் இவங்க எல்லாருக்குமே கேட்டுச்சு. பிள்ளைங்களுக்கும் லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களும் என்னடா பிள்ளைங்க பயந்துருவாங்களே சொல்லிட்டு மறுபடியும் இவங்க பிள்ளைங்க ரொம்ப போய் பார்த்தாங்க. மறுபடியும் கீழே இறங்கி வந்து பாக்குறப்ப அங்க ஒண்ணுமே இல்ல. இவங்களுக்கு ஒரு டவுட், ஒருவேளை அது தண்ணி சத்தம் தானா இல்ல வேற ஏதாவது சத்தம் கேக்குதான்ட்டு அந்த வீடை சுத்தி தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வீடு சுத்தி பார்த்தோம், அங்க ஒரு சத்தம் கூட கேட்கல, ரொம்பவே அமைதியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க திரும்பவும் போய் எல்லாரும் படுத்துட்டாங்க. ஆனா இந்த வாட்டி பிள்ளைங்க எல்லாம் அப்பா அம்மா கூட தான் வந்து படுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு அந்த சத்தத்தை கேட்கிறப்ப. அதுவும் இந்த சத்தம் 1 நாள் 2 நாள் கேட்க கிடையாது, தொடர்ந்து அந்த சத்தம் அவங்களுக்கு எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருக்குமா. இவங்களும் எப்போதும் போல கீழே போய் செக் பண்ணுவாங்களா, ஒன்னும் இருக்காதான். மறுபடியும் கேட்குமா, திரும்ப போய் செக் பண்ணுவாங்களா, ஒன்னும் இருக்காதான். இதே மாதிரி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கே கொஞ்சம் சந்தேகம் அதிகமா வர ஆரம்பிச்சுது, இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, எப்போதுமே இவங்க 2 பேத்துக்கு ஏர்லியாவே வேலை முடிஞ்சிடும். வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 7 இல்லைன்னா 7:30 ஆயிரும். ஒரு சமயம் வந்து ஹஸ்பண்ட் தான் வீட்டுக்கு லேட்டா வருவாரு. ஆனா இந்த வாட்டி 2 பேத்துக்குமே லேட்டா தான் வேலை முடிஞ்சிருக்கு. ஸோ இவங்க வீட்டுக்கு வரதுக்கு கூட ரொம்ப லேட்டா இல்ல, ஜஸ்ட் ஒரு 9:30 போலதான் இருக்கும்.
ஸோ பிள்ளைங்க எப்போதுமே வீட்ல ஸ்கூல் முடிஞ்சு வந்த கையோட தனியா தான் இருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மணி ஒரு 8:30 போல தான் இருக்கும். எல்லாரும் உட்காந்து டம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க இந்த டம் விளையாடுறப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த சைடு அக்கா உட்காந்துருக்காங்க. அக்காவுக்கு பக்கத்துல இன்னொரு தங்கச்சி அண்ட் இதுக்கு பக்கத்துல இன்னொரு தங்கச்சி. ஸோ பக்கத்துல வந்து யாரும் இல்ல. அந்த இடம் காலியா தான் இருக்கு. இவங்க 3 ரவுண்டு விளையாண்டதுக்கு அப்புறம் 4வது ரவுண்டு வரப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த கடைசி தங்கச்சி வந்து பக்கத்துல ஆள் இருக்கிற மாரி இந்தா விளையாடுன்னு சொல்லி குடுத்துருக்கு. அக்காவுக்கும் இன்னொரு தங்கச்சிக்கும் வந்து 2 பேரும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா பக்கத்துல யாருமே இல்ல. அங்க யார் இருக்கா? காய் என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க அதை எடுத்து விளையாண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஆள் பாஸ் பண்ணி விளையாண்டு வரப்ப இவங்களோட டேர்ன் வரப்ப இவங்க விளையாண்டு முடிச்சுட்டு இவங்க நேரா அக்கா கிட்ட தான் கொடுக்கணும். ஆனா பக்கத்துல ஆள் இருக்கிற மாதிரி இந்த விளையாடுன்னு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அக்காவுக்கு கோவம் ஆயிருச்சு. அங்க யாரு இருக்கா? அங்க யாருமே இல்ல தானே, நீ என்கிட்ட தானே கொடுக்கணும்னு அப்படி சொன்ன கையோட அந்த கடைசி தங்கச்சியோட முகம் மாறுறத அவங்க பார்த்து 2 பேருமே பயந்துட்டாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் ஓடி போயிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அம்மா அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, தங்கச்சிக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு. இவங்க 2 பேரும் என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறப்பதான் தெரிஞ்சது, அவங்க பிள்ளை அந்த இடத்த விட்டு நவராம அப்படியே விரைச்சு போனா எப்படி இருக்கும், ஃப்ரீஸ் ஆகி ஒரே இடத்துல உட்காந்து முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் அந்த பிள்ளையோட பேரை சொல்லி கூப்பிட்டு தட்டுனதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளைக்கு ரியலைஸே வந்துச்சு. அதை பார்த்த கையோடய அங்க இருக்கிற 2 அக்கா தங்கச்சிக்குமே கொஞ்சம் பயமாயிருச்சு. ஏன் தங்கச்சிக்கு என்னாச்சு, ஏன் அது இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்ட்டு. இவங்க அப்பா அம்மாவுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை இருக்க இருக்க இன்னும் மோசமா போய்கிட்டு இருக்குன்னு.